வணக்கம். வெல்கம் டு டாக்ஸ் தமிழ் சேனல். ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லாரும் நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், அப்போ கவர்மெண்ட்டும் நியூ இயர் கொண்டாடிச்சு, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் போட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக February 1 நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அமலுக்கு வருது. அதில் முக்கியமான சிலது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீம். காம்போசிஷன் ஸ்கீமில் முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 75 lakhs வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க காம்போசிஷன் ஸ்கீம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1 crore வரைக்கும் அதர் தன் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரெண்டு லிமிட்டையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 75 lakhsலேருந்து 1 crore ஆகும், 1 crore-லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crore ஆகும். பட் இப்போ என்ன நடைமுறையில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காம்போசிஷன் ஸ்கீம் வரணும் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுடைய டர்ன் ஓவர் 1 crore-க்குள்ளே இருக்கணும். அதுவே நீங்கள் அதர் தன் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டாக இருந்தால் 1.5 crore-க்குள்ளே இருக்கணும். ஓகே, இதில் நான் ஒரு மேட்ரு சொல்கிறேன். காம்போசிஷன் ஸ்கீமில் முன்னாடி காம்போசிஷன் ஸ்கீமுக்கு வரணுன்னாலே அவர் ஒரு குட்ஸு சப்ளையராக தான் இருக்கணும். அதாவது ஹீ ஷுட் பி ட்ரேடர் இன் குட்ஸ் ஆர் மேனுஃபேக்சரர் இன் குட்ஸாக தான் இருக்கணும். இப்போ இவர் குட்ஸு சப்ளையராகவும் இருக்கலாம், கூடவே சேர்ந்து சர்வீஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வெறும் சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது, குட்ஸும் பண்ணணும் சர்வீஸும் பண்ணணும். அப்படி சர்வீஸ் பண்ணும்போது எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. 10% ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர், போன வருஷத்து டேர்ன் ஓவரில் 10% வரைக்கும் அவர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆர் 5 lakhs வரைக்கும் அவர் சர்வீஸு சேர்த்து பண்ணிக்கலாம், குட்ஸும் பண்ணிக்கலாம் கூடவே சேர்ந்து சர்வீஸும் பண்ணிக்கலாம். ரைட். அப்போது மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்ஸும் சர்வீஸும் பண்ணுறவங்கள மினிமம் வந்து 5 lakhs வரைக்கும் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம், அப்படித்தானா? ஆமாம், ஏன்னா அந்த லிமிட் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா 10% ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் ஆர் 5 lakhs விச்செவர் இஸ் ஹையர்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மினிமமாக ஒரு சர்வீஸ் எவ்வளோ தூரத்து வரைக்கும் ஒரு குட்ஸு சப்ளையர் பண்ணிக்கலாம்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் சர்வீஸஸும் கொடுக்கலாம். காம்போசிஷன் ஸ்கீமில் இருந்தால் கூட குட்ஸு சப்ளையும் பண்ணலாம் சர்வீஸும் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம். ரைட். அப்புறம் இன்னொரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு ஸ்டேட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும். ஆமாம். எப்போ 2 வாங்க முடியும் அப்படின்னா பிஸ்னஸ் வெர்டிக்கல் கேசஸாக இருந்தால் நீங்கள் 2 பிஸ்னஸ் வெர்டிக்கல்னா ஒரு பிஸ்னஸ் வேற இன்னொரு பிஸ்னஸ் என்டையர்லி வேறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ ஒரே பிஸ்னஸே பண்ணால் கூட ஒரு பேன் நம்பரை வச்சு ஒரு ஸ்டேட்டில் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான சேஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுல டெக்ஸ்டைல் வச்சுருக்கேன், நானே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு டெக்ஸ்டைல் வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய ஒரே பேன் நம்பர் வச்சு நான் என்ன பண்ணலாம்னா 2 ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ அமெண்ட்மெண்ட். அப்போது இப்போ இப்படி பண்ணலாமா? நான் மதுரையில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் கோயம்புத்தூரில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும், எனக்கு 2 கடை இருக்குது, 2 ஷோரூம் இருக்குது, 2 கடை இருக்குது, 2 ஆர்சி எடுத்துக்கலாமா? மதுரை ஷோரூமுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ஷோரூமுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாமா? மதுரைக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூருக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, நாளைக்கு திருச்சியில் பண்ணால் திருச்சிக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, சிவகங்கையில் பண்ணால் சிவகங்கைக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இவ்வளோ எடுத்துக்கிட்டா நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ரிட்டர்ன் போடணுமா இல்லை எல்லாத்துக்கும் தனித்தனி ரிட்டர்ன் போடணுமா? அப்படி கிடையாது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ரிட்டர்ன். இப்போ நீங்கள் திருச்சியில் பண்ணியிருந்தீங்கன்னா திருச்சிக்கு ஒரு ரிட்டர்ன், மதுரையில் பண்ணியிருந்தீங்கன்னா மதுரைக்கு ஒரு ரிட்டர்ன், கோயம்புத்தூரில் பண்ணியிருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு ரிட்டர்ன். ஸோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வைஸ் ஒரு ரிட்டர்ன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்போ எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷனோ அத்தனை ரிட்டர்னும் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ யூஸ்வலாக ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமில் டேக்ஸ் யார் கட்டுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர் தான் டேக்ஸ் கட்டுவார். ஹீ இஸ் லயபிள் டு பே டேக்ஸ். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் ஹூ இஸ் லயபிள் டு பே டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபியன்ட் இஸ் லயபிள் டு பே த டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் இப்போ 2 அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அது என்னன்றதை நம்ம சொல்லலாம். முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சர்வீசஸ். அதாவது இப்போது நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது, செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3. செக்ஷன் 9(3)ல் கரெக்டாக சொல்லணும்னா 9(3)ல் செக்யூரிட்டி சர்வீசஸை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போனா என்ன, இப்போது நம்ம ஆஃபீஸில் ஒரு செக்யூரிட்டி இருக்கார், அந்த செக்யூரிட்டி இந்த ஈகிள் ஐ, கார்டியன், இந்த மாதிரி செக்யூரிட்டி சர்வீசஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற செக்யூரிட்டி சர்வீசஸ்ஸு
ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கும்போது அவங்க ஃபார்வர்ட் சார்ஜில் நம்மளுக்கு பில் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களே டேக்ஸை போட்டுருவாங்க அவங்க பில்லில். ஆனால் அது ஒரு கம்பெனியாக இல்லை. சப்போஸ் அந்த ஈகிள் ஐயோ இல்லை கார்டியனோ ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும்போது அவர் நம்மளுக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுக்குறாருன்னா இனிமேல் ரெஜிஸ்டர்டு பர்சன் ஷுட் பே டேக்ஸ் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு the person who is supplier, if he is not a body corporate, if he is any other person, then reverse charge is applicable. இது முக்கியமான சேஞ்சுங்க. சிம்பிளா என்ன சொல்றீங்க அப்படின்னா பாடி கார்பரேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டாக்ஸ் அவங்களா பண்ணிடுவாங்க. சப்போஸ் அதர் தென் பாடி கார்பரேட்டா இருந்தா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல ரெசிபியன்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, அது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜிஎஸ்டி லான்ச் பண்ண புதுசில் ஒரு ரெஜிஸ்டர்டு டீலர் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட இருந்து குட்ஸோ சர்வீஸோ வாங்கினா அதுக்கு ரெஜிஸ்டர்ட் டீலர் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கோட செக்ஷன் நம்பர் 94 அப்படின்னு இருந்தது. அந்த செக்ஷனை எல்லாரும் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னனால அதை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 1 ஃபெப்ரவரியில் இருந்து அந்த எக்ஸம்ஷனை ரிவோக் பண்ணிட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா 1 ஃபெப்ரவரியில் இருந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் டீலர் அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட இருந்து குட்ஸோ சர்வீசஸோ வாங்கினா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் டேக்ஸ் கட்டணும். ஆனால் எந்தெந்த குட்ஸில் எந்தெந்த சர்வீஸில் எந்தெந்த ரெஜிஸ்டர்டு பர்சன் கட்டணும்னு கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் தரலை. அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் செக்ஷன் 94 ஆப்ரேஷனுக்கு வந்தால் கூட ஆப்ரேட் பண்ண முடியாத நிலைமையில இருக்குது. அப்போ ரிவர்ஸ் சார்ஜ் இப்போ கட்ட தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. எல்லாரும் ஆவலோட எதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா செக்ஷன் 94க்கு கீழே குட்ஸும் சர்வீசஸும் ஒரு நோட்டிஃபை பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்த உடனே அந்த குட்ஸுக்கு அந்த சர்வீசஸ்க்கு மட்டும் டேக்ஸ் கட்டினா போதும், மற்றதுக்கு கட்ட வேணாம். ஏன்னா இதை பற்றி இப்போ நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா திரும்பவும் அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட இருந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் டீலர் வாங்கினா எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கட்ட வேணாம். இன்னும் என்னென்ன குட்ஸ் என்னென்ன சர்வீஸ் நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் கட்டினா போதும். அதுக்கப்புறம் முக்கியமான சேஞ்சஸ் வேறு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 3 அப்படின்னு ஒரு ஷெட்யூல் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் லிஸ்ட், அதாவது எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையே இல்லை கரெக்டு. எதெல்லாம் சப்ளையே இல்லைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டுக்கு பேர் ஷெட்யூல் 3. அதில் புதுசாக ஒரு 3 ஆக்டிவிட்டீஸை அதில் சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 6 இருக்குது, சரியாக சொன்னீங்க. ஏற்கனவே 6 இருக்குது. அந்த 6ஓட இன்னொரு 3 சேர்த்துருக்காங்க. மொதல் விஷயம் என்னென்னா சில சமயம் குட்ஸு இந்தியாவுக்குள்ளேயே வராமல் வெளிநாட்டுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவில் இருக்கேன், ஆனால் நான் குட்ஸை வாங்குகிற இடம் சைனா, விற்கிற இடம் யூஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ குட்ஸு இந்தியன் டெரிட்டரிக்குள்ளேயே வரல, ஒரு நான் டேக்ஸபிள் டெரிட்டரியிலேருந்து இன்னொரு நான் டேக்ஸபிள் டெரிட்டரிக்கு குட்ஸு போயிடுது. இதுக்கு ஜிஎஸ்டி வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை இப்போ கவர்மெண்ட் ஷெட்யூல் 3ல சேர்த்துட்டனால இது சப்ளையே இல்லை, அதனால் இதுக்கு என்னவே வராதுன்னா ஜிஎஸ்டியே இனிமேல் வராது. இனிமேல் அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் தேவையில்லை. இது மொதல் பாயிண்ட்டு. செகண்டு, இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஹை சி சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சரக்கு கப்பல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டீட்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு சேல் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் ஹை சி சேல்னு சொல்லுவாங்க. ஹை சி சேலுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதான்னு ஒரு குழப்பம் இருந்தது. இனிமே ஹை சி சேலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஏன்னா அதையும் நாட் சப்ளை ஷெட்யூலில் சேர்த்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்ஸை கஸ்டம்ஸ்லேருந்து கிளியர் பண்ணும்போது, இம்போர்ட் பண்ண குட்ஸை கஸ்டம்ஸ்லேருந்து கிளியர் பண்ணும்போது 2 விதமாக கிளியர் பண்ணுவாங்க. கிளியரிங் ஃபார் டொமஸ்டிக் கன்சம்ஷன், கிளியரிங் ஃபார் வேர் ஹவுசிங். அதாவது பாண்டட் வேர் ஹவுஸில் கொண்டு போய் குட்ஸை வச்சுருவாங்க. எப்பப்பெல்லாம் எனக்கு பணம் வருதோ டியூட்டியை கட்டி குட்ஸை கிளியர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. இப்போ பொருள் கஸ்டம்ஸ் வேர் ஹவுஸில் இருக்குது, அதை போய் நான் இன்னொருத்தருக்கு விற்கிறேன். இன்னும் கஸ்டம்ஸ் வேர் ஹவுஸ் விட்டு வெளியே வரல, ஆனால் நான் வெறும் என்னோடய டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டீட்ஸை மட்டும் இன்னொருத்தருக்கு கொடுத்து விற்றுட்டேன். இது சப்ளையா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தது. இப்போ அதை எதில் சேர்த்துட்டாங்கன்னா ஷெட்யூல் 3ல சேர்த்துட்டனால அதுவும் நாட் சப்ளை. ஸோ இப்போ அந்த இன்னொரு நபர் போய் கிளியர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அப்போ தான் அவர் டேக்ஸ் கட்ட வேண்டியது வருது, ஐஜிஎஸ்டி. அது வரைக்கும் அவர் எந்த டேக்ஸும் கட்டிக்க வேணாம். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, இதில் எனக்கு ஒரு டவுட். நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னீங்க இல்லையா, நெகட்டிவ் லிஸ்ட்டில் 3 பாயிண்ட் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போது
அதுக்காக நான் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா டாக்ஸும் சேர்த்து கட்டியிருப்பேன். அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்க முடியுமா? இது நல்ல கேள்வி. செக்ஷன் 17(2) அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அதுலேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நெகட்டிவ் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒருத்தர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இனிமேல் எடுத்துக்கலாம். அதை அவர் ரிவர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெகட்டிவ் இந்த ஷெட்யூல் 3ல் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு அவர் ஏதாவது ஐடிசி வச்சுருந்தா தாராளமாக அவர் ஐடிசி எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி இந்த 3 ஆக்டிவிட்டிக்கு அவர் தாராளமாக ஐடிசி எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இப்போ சுருக்கமாக இவ்வளோ அமெண்ட்மெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதுதான் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸு. இது மாதிரி நிறைய இருக்குது, ஆனால் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது இது மட்டும்தான். ஓகேவா? இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எல்லா டேக்ஸ் அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.